பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கடமை கட்டாயம் ஒவ்வொருவருக்கு உண்டு, செய்து முடிக்கணும். ஒவ்வொருவருடைய கடமையும் வேதம் அழகா சொல்லுது. மனைவியுடைய கடமை என்னது? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதே புத்தியுள்ள புருஷனா எப்படி இருக்கணும் அதை வேதம் சொல்லுது. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் ஒருவேளை பலவீன பாண்டமா இருக்கலாம். எல்லாரும் பலம் உள்ளவங்க சொல்ல முடியாது. சில பெண்கள் பலம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. பலவீன பாண்டமா இருப்பதினால நாம ஜெப வாழ்க்கைக்கு தடையில்லாதபடிக்கு விவேகமா நடக்க தெரியணும். அது புருஷனுடைய கடமை. எனக்கு அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பெரியவங்க நீ பெரியவங்க கிடையாது. ஒருவர் தேவன் தந்த ஈவை போல வாழ்ந்து பரமராஜ்யத்துக்கு போகும்போது புருஷனையும் பரலோகத்துக்கு கொண்டு போகாம மனைவி விட்டுறக்கூடாது, மனைவியும் புருஷனை விட்டுறக்கூடாது. ஒரு சமயத்தில் ஒரு அம்மையார் இருந்தாங்க. அவங்க பேர் சொல்லக்கூடாது. அவருடைய புருஷன் திடீர்னு கூப்பிடுவார். அந்த அம்மா மேலே கோவம் வந்தால் அடிப்பார். அதுவும் ரத்தம் வர்ற வரைக்கும் அடிப்பார். ரத்தம் வந்துச்சுன்னா பூனையை கூப்பிட்டு குடிக்க விடுவார். அதுக்கு பின்னாடி அவங்கள காப்பி கொண்டுவார்னா அவங்க போய் சிரிச்சுக்கிட்டே காப்பி கொண்டார். அவங்ககிட்ட ஒரு நாள் கேட்டேன், சிஸ்டர், இப்படிப்பட்ட புருஷனும் நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐயா, நான் இத்தனை பாடுகளை சகிக்கிறது எதுக்கு தெரியுமா? நாம பாடுறமே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கணும்யா. அதுக்கு தான் இந்த பாடுபடுறேன். நாங்கள் உங்க வேதாகமத்தை மறுபடியும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே மனைவி எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது இன்னொரு காரியத்தை அதில் எழுதி வச்சிருக்கார். மனைவி தன் புருஷனை எப்படி மதிக்கணும் எழுதி வச்சிருக்கார். மனைவி தன் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் என்ன, அவள் எது அதில் எப்படி வாழணும் எல்லாத்தையும் எழுதிவிட்டார். உங்கள் வேதாகமத்தை மறுபடியும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற நீங்களும் நான் சேர்ந்து பாடுமா? நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. யாரை நீ சேவிப்பாய் என்று நீயும் இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை தீர்மானம் செய்வார்.
சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. யோசுவா 24:15 வாசிக்கிறோம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி கர்த்தரையே சேவிக்கிற வீட்டில் மனைவி எப்படி இருக்கணும்? அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய, சண்டை போட்டக்கூடாது, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. கொக்கோ கோலா நிறுவனத்தை, கொக்கோ கோலா நிறைய பேர் குடிச்சிருப்பீங்க. ஆனால் கொக்கோ கோலா நிறுவனம் ஆரம்பித்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு சமயத்தில் அதை ஸ்தாபித்தவர் நல்ல குடிகாரர். ராத்திரியானா சரி ஃபுல்லாக தான் வீட்டுக்கு வருவார். ஆனால் அவருக்கு வாச்ச மனைவி எப்படி தெரியுமா? அவருக்காக கண்ணீரோடு படுக்க சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்த அறையில் போய் முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அநேக நாட்கள் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பதில் கிடைக்கல. ஒரு நாள் பார்த்தா ரொம்ப குடிச்சிட்டு வந்தார், கதவை தட்டினார், எந்திரிக்கலை. ஏன்னா கொஞ்சம் அசந்துட்டாங்க. உடனே அங்கேருந்து என்ன தூக்கம், புருஷன் வர்றது கூட. எனக்கு அன்பான சில வீடுகளில் இப்படி தான் இருக்குது. தூங்குனா என்ன அதுக்குள்ளே தூக்கமாம்பார், உட்காந்து அப்படி முழிச்சிருந்தா என்ன தூங்காமல் கிடக்க, தூங்க மாட்டியாம்பார். இங்கிட்டும் பார்க்க முடியாது, அங்கிட்டும் பார்க்க முடியாது. இந்த அம்மா வந்தவுடனே கூப்பிட்டுட்டு, அவருக்கு ரொம்ப போதையில் இருந்தார், வேணுங்கிற மட்டும் அந்த அம்மா அடிச்சு விட்டார். அடிச்சுட்டு போய் அவர் அசதியில் தூங்கியிருந்தார். இவங்க அடுத்த ரூமில் எப்பவும் போல் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் வீடு கடற்கரை பக்கத்தில் இருந்துச்சான். ஒரு சிலுவை அவரை நோக்கி வருவது போல ஒரு தரிசனம் கண்டு பயந்து எந்திரிச்சு வந்து பக்கத்து வீட்டில் பார்த்தா மனைவி கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். போய் சொன்னாரா, இப்படி ஒரு இதை கண்டேன், எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாதீங்க அப்படின்னு எந்திரிச்சு அவங்க ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்களா. அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்கிற பழத்தை எடுத்து அது சொன்னாரா, இது நல்லா இருக்கே, இனிமே எப்போமாவது உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க, நான் போட்டு தரேன்னு சொல்லி அன்னைக்கு வீட்டில் இருந்த பழங்களெல்லாம் பொழிஞ்சு ஆரம்பித்ததான் கொக்கோ கோலா. இன்றைக்கும் அது மக்கள் மத்தியில் நிற்குது. ஆனால் அதில் அநேக நேரங்களில் ஆண்டவருக்காக கொடுக்கிறது ஏராளம் என்று கேள்விப்படுகிறேன். ஏன் கோல்கேட் பேஸ்ட் இருக்கு, அதுலேயே அவர் எத்தனை பாகம் கொடுக்குறாரு தெரியுமா? 10-9 கொடுக்குறார். கேட்டால் அவர் சொல்கிறார், இந்த ஒரு பங்கே என் தலைமுறைக்கும் கிடக்குங்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஐயா. ஆனால் இந்த குடும்பங்களுக்குள்ள ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை? எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு கஷ்டம், தரித்திரங்கிறமே. காரணம் என்ன? மனைவி புத்தியுள்ளவளாக இருக்கணும், முதல்ல சொன்னேன். அது மட்டுமல்ல, புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஒருவேளை புருஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் உடனே சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, பிரிஞ்சு போகிறது பிரயோஜனம் இல்லை. கற்புள்ள நடக்கை அவங்க பார்க்கணும். யாரும் வந்து போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அன்பானுளே, போதனையின்றி கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற மனைவியாக இருக்கணும். அது மட்டுமல்ல, மனைவி எப்படி இருக்கணுமா? மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் உடுத்துதல். இந்த 3 காரியம்தான் அநேக குடும்பத்தில் தரித்திரத்துக்கு கஷ்டத்துக்கு காரணம். என்னது? மயிரை பின்றது ரைட், பரவாயில்ல. மயிரை பின்னி பொன் ஆபரணங்கள், வெளியே போகணும்னா சரி, தனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி வேணும். அப்படி இல்லைங்க. இந்த பொண்ணு விசுவாசத்தை குறிக்கிறது. ஆனால் நம்ம காலு கீழே கிடக்க போகிற பொண்ணு, நம்ம கழுத்தில் காதலையும் தூக்கி மாற்றமே. என கண்பானவளே, அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுதான். அதை விட நம்முடைய விலையேறப்பெற்ற விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள இல்லை.
அதனால தான் இங்கே சொல்றார், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துதல் ஆகிய புறம்பான அலங்காரம். ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கு? அந்த அலங்காரம் பெருசு இல்லை, ஆனால் இருக்க வேண்டிய அலங்காரம் இல்லாமல் இருக்கு. இல்லாத அலங்காரத்தை தேவையில்லாமல் வச்சுக்கிறோம். இருக்க வேண்டியது என்னது? அழகாக எழுதியிருக்காரு, உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துறது இல்லை, புறம்பான அலங்காரம் இல்லை. மயிரை பின்றது, பொன் ஆபரணங்களை அணிகிறது, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துதலாகிய புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பு. ரெண்டு வித அலங்காரங்கள் இருக்கிறது. அழியாத அலங்கரிப்பு சாந்தம் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவும். அதுவே தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்களை அலங்கரித்தார்கள். அது மட்டுமல்ல, சாராள் ஆபிரகாமை ஆண்டவனேன்னு கூப்பிட்டா. இப்ப ஆண்டவனேன்னு கூப்பிட அடையன்னு கூப்பிடாம இருந்தா போதாதா? கல்யாணம் பண்ண புதுசுல எல்லாரும் அத்தான் தான் சொல்றாங்க. புரியுதோ புரியல, அத்தான் 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 பித்தான் எல்லாம் சொல்றது இருக்கு. ஆனா கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆன பிறகு, அன்னைக்கு ஒருத்தட்ட கேட்டேன், என்ன பிரதர் பின்னாடி போறீங்க? ஆமாம், முன்னாடி போறாள்ல, பின்னாடி போய்த்தான் ஆகணும். கையில் குழந்தை, அந்தம்மா கையை வீசிட்டு போகிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக நேரங்களில் எந்த அலங்காரம் இருக்கணுமோ அது குடும்பத்தில் இருக்கிறதுல இருக்கக்கூடாத அலங்காரம் நிறையா இருக்கு. ஒரு புதுசாக வந்துட்டா உடனே எடுத்துடணும், அதல்ல. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் அமைதல், சாந்தம். பூர்வத்தில் அப்படித்தான் இருந்தாங்க. சாராள் ஆபிரகாம் பார்த்து ஐயான்னு கூப்பிட்டதில்லை, ஹலோன்னு கூப்பிட்டதில்லை, ஏங்கன்னு கூப்பிடலை. எப்படி கூப்பிட்டாலாம்? ஆண்டவனே. வாசிங்க. ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பீர்களானால் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அடுத்த அவ்வளோ பாருங்க, புருஷன் பக்கம் வந்துடும். ஏன்னா மனைவி மட்டும் இருந்தால் போதாது, புத்தியுள்ள புருஷனாகவும் இருக்கணும். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் முதலாவது பலவீன பாண்டம் என்பதை அறியணும். ஏன்னா ஃபெமினைன் கேரக்டர் வீக், அதான உண்மை. பெண்களில் ஒரு வீக்கு நிறைய உண்டு. நான் படிக்கிற காலத்தில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்று ஒரு ஆங்கில கவிஞர் இருந்தார். அவர் ஒரு போயம் எழுதினார், ஹோம் பரியல் என்று எழுதினார். ஹோம் பரியல்னா வீட்டிலே அடக்கம் பண்ணுறது. இங்கே ஆங்கில கல்ச்சர் படி பிள்ளைகள் இறந்தால் என்ன செய்வாங்க? நாமெல்லாம் அங்கே தனியாக கொண்டு வைப்போம். அந்த காலத்தில் அவங்க பெரிய பெரிய வீடுகள் வச்சுருப்பான், பின்னாடியே தோட்டத்தில் அடக்கம் பண்ணிடும். இந்த ஃப்ராஸ்ட் எழுதின ஒரு குடும்பத்தில் குழந்தை ஒன்று தவறி போகுது. அவர் வீட்டுக்கு பின்னாடி போய் அது குழி தோண்டி அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார் புருஷன். இந்த அம்மா இங்கேருந்து சொல்லுது, நம்ம குழந்தைன்னு கொஞ்சம் கூட பார்க்காம மண்ணை வெட்டி வெட்டி தள்ளுற, கொஞ்சம் கூட இறக்கம்லாம், மண்ணை அப்படியே மொத்தமாக தள்ளுற. பாவம், பச்சை குழந்தை, இறக்கம் தெரியுமா உனக்கு? நம்ம பெற்ற பிள்ளையிலே அப்படி செய்யலாம். செத்து போச்சு, என்ன பண்ணுறது? அவரும் சொல்லி பார்ப்பார், ஏம்மா உயிரோடு இருந்தால் அதெல்லாம் யோசிக்கலாமா? செத்து போச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது? இன்னொரு குழந்தை ஆண்டவர் அவள் கேட்கல. எனக்கு அன்பானுடைய மனைவியானவள் பலவீன பாண்டம் என்பதை அறியணும். ஒரு சமயத்தில் எங்கள் இதில் ஒரு கண்ணு தெரியாத குடும்பம், அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்துச்சு. குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்தில் இறந்துடுச்சு. அப்போ டாக்டர்கள் சொன்னாங்க, அந்த அம்மா ரொம்ப வீக்காக இருக்காங்க, குழந்தை இறந்த என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஒரு 2 நாள் சொல்லாமல் வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது சொல்லுங்கள். என்ன சொல்ல? இல்லை, குழந்தை கொஞ்சம் பலவீனமாக இருந்துச்சு, அதனால் இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க, 2 நாள் கழிச்சு எடுத்துகிட்டு போயிடாங்க, குழந்தைய பார்க்கலாம். நாங்களும் பார்க்க முடியல, பார்க்கணும் தான் ஆசையோடு எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வைக்கல. அவள் அப்படியே உட்காந்துட்டா ஒன்றுமே செய்யலை. 2-3 நாள் கழிச்சு தான் சொன்னோம். சொன்ன உடனே அந்த பெண்ணு அழுதா, ஏன் அன்னைக்கு சொல்லலை? அப்போ அவளே கடைசியில் வந்துட்டா, ஆமாம் அன்னைக்கு சொல்லியிருந்தாலும் எனக்கு உடம்பு இருந்த நிலைமைக்கு மனசு இருந்த நிலைமைக்கு என்னவாவது நானே செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். சில வேளைகளில் மனைவியானவள் பலவீன பாண்டம் என்பதை அறிந்து புருஷன் நடந்துக்கணும்.
பலவீன பாண்டம் என்பதை அறிந்து உங்கள் உங்கள் ஜெப வாழ்க்கை ஜெபங்களுக்கு ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. அதுக்காக உடனே விட்டுட்டு போய் இன்னொன்று தேடிடக்கூடாது, அவர்களுடனே வாழணும். ஏன்னா அது தேவன் தந்த வாழ்வு. தேவன் தந்த வாழ்வல்லவா, அதை தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்த வாழ்வல்லவா, அது தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்த வாழ்வல்லவா, அது தீமை என்று சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? தள்ளலாமா? கருத்தை தள்ளலாமா? தேவன் தந்த வாழ்வல்லவா, அது தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்த மனைவி அல்லவா, அது நாயை போல விரட்டலாமா? தேவன் தந்த மனைவி அல்லவா, அது நாயை போல விரட்டலாமா? 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 வெறுக்கலாமா? வெறுத்து தள்ளலாமா? தேவன் தந்த வாழ்வல்லவா, அது தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்த வாழ்க்கையில பலவீனங்கள் வரும், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஐயா, பலவீனத்தில் அவருடைய பலன் நமக்கு விளங்கும், மறந்துடக்கூடாது. இந்த புருஷர்கள் கொஞ்சம் பலவீனம் உள்ள பெண்ணா இருந்தா சரி, மற்றவங்க பேசுறது, புருஷன் பேசுறது. ஏன்னா வாழ்க்கையில் அந்நாள் வாழ்க்கையில் பார்க்குறோம்ல, அவள் சக்களத்தி, யாரு? பெலினாள். அவளை தினந்தோறும் என்ன செய்வா? மனம் அடியும்படி அவளை பேசுவாள். அவள் அழுதுகிட்டே இருப்பா. புருஷன் என்ன செய்வான்? அவளை தேற்றுவான். எப்படி தேற்றுவான்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு எவ்வளவு அதிகம் அல்லவா? ஏன் அழுகிற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஒரு நாள் அவள் கண்ணீருக்கும் பதில் கிடைத்தது. இன்றைக்கு சொல்றேன், மனைவி என்பவள் பலவீன பாண்டமாக இருக்கலாம். ஒருவேளை கல்யாணம் முடிச்சு ஒரு 2-3 வருஷம் கழித்து ஒரு வியாதி வந்திருக்கலாம். உடனே என்ன சொல்லிடக்கூடாது, உன்னை வச்சு என்ன பிரயோஜனம், உன்னை கட்டினா கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இதெல்லாம் பேசுகிறக்கு நல்லாவா இருக்கு? அதே இது மாற்றி பாருங்க, ஆண்களுக்கு வந்து இந்த மனைவி எப்படி பார்க்குறாங்கன்னு. சில மனைவிகள் விட்டுட்டு போயிடுறாங்க. 2 பக்கம் உண்டு. புருஷர்களும் சரி மனைவியும் சரி பலவீன பாண்டமாக இருந்தால் அது என்ன செய்யணும்? விவேகத்தோடு வாழ கற்றுக்கணும். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு எத்தனை குடும்பத்தில் பாருங்க, புருஷன் குடிகாரனாக இருக்கான், ராத்திரி அடித்து எத்தனையோ பேருக்கு காயங்களை கூட சொல்கிறீங்க, கேட்குறேன். ஆனால் அதுக்காக புருஷனை விட்டு போயிடலாமா? அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா சொல்கிறாங்க, பிரதர் என் முடியை பிடிச்சி செவத்திலேயே வச்சு அடிச்சுட்டார் பிரதர் 4. என்னம்மா செய்யலாம்? ஒன்றும் செய்ய வேண்டாம் பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர். எதுக்கு? அவரும் ரட்சிக்கப்படணும், அவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும் பிரதர். இந்த பூமியில் எத்தனையோ தீயவர், திருடர், கொடியவர், கொலைஞர் எல்லாம் இயேசுவில் மாற்றம் பெற்றார்னு பாடுறீங்களே, இவரும் மாறுவாரா? நிச்சயமா. எனக்கு அன்பானவர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டம் என்பதை புருஷன் அறியணும். சில நேரம் குழந்தை வச்சுருப்பாங்க, அப்போ கூட இருந்து ஒத்தாசை பண்ணுறது தப்பே கிடையாது. நான் ஒரு சமயத்தில் போயிருந்தேன், ஒரு வீட்டுக்காரர் வாஷிங் மிஷின் போட்டு துவைச்சிக்கிட்டு இருந்தார். என்ன பிரதர் துணி துவைக்கிறீங்களா? இல்லை பிரதர், அவளுக்கு துணியும் சேர்த்து துவைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டேன்.
இல்லை குழந்த பிறந்து 2 மாதம்தான் ஆகுது, பச்சை உடம்பு, நம்மளும் கொஞ்சம் அனுசரித்து போகணும்ல. அதனால் நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு 10 மணிக்கு போனால் போதும். அதனால் 7:30 மணிக்கு எழுந்திரிச்சு துணியெல்லாம் அப்படி போட்டு எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். அவளுக்கு சாப்பாடு கூட முடிஞ்சால் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன், எடுத்து சாப்பிட்டுக்கமான்னு விட்டு போவேன். அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ 1 வருஷம் ஏன்னா கன்சீவாக இருந்து குழந்தை வைத்தனா லீவு இருந்தாலும் ஒரு சமையல் பண்ணி வச்சுட்டு போயிட்டா, ஏன் பிரதர் ஒரு வேலைக்காரங்களை போடலாம்ல. அப்புறம் நான் எதுக்கு பிரதர் கூட இருக்கேன், நிறைய பார்க்கணும், நான் எதுக்கு கூட இருக்கேன். நல்லதில் மட்டும் இல்லை, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் இருக்கணும். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள புருஷனுக்கு பிரச்சனைனா மனைவி இருந்து பார்க்கணும், ஆனால் மனைவிக்கு பிரச்சனை எத்தனை வீட்டில் பார்க்குறாங்க. அதனால தான் எழுதி வச்சிருக்காரு, அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டம் என்பதை முதல்ல நீங்கள் அறிஞ்சிருக்கணும். உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு தடை வராதபடிக்கு அவங்களை எப்படி ஞானமாக அவங்களுக்கு பேசணுமோ அதை பேசணும். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட நித்திய ஜீவனாகிய சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை கட்டாய புருஷன் செஞ்சாகணும். ஏதோ ஆரம்பத்தில் கேட்டவன வாங்கி கொடுக்கறது வாழ்க்கை இல்லை, கடைசி வரைக்கும். நாம் சொல்கிற வார்த்தை தானே, மரணம் நம்மை பிரிக்கும் அளவும். இன்னைக்கு அநேக நேரங்களில் மனைவியை புருஷன் பிரிஞ்சிருக்கலாமான்னு கேட்டால் கூட மத்தேயு சுவிசேஷத்தில் அழகா சொன்னார். 19ஆம் அதிகாரத்தில் இயேசுட்ட வந்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? மோசே சொல்லியிருக்காரே ஐயா, தழுதல் சீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரே, மனைவியை பிரியலாமான்னாங்க. வாசிக்க பார்ப்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும். மிக அழகா இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கி எல்லாத்தையும் சுகப்படுத்தினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினால் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். இவர் ஆமான்னு சொல்லுவாருன்னு சொல்ல பார்த்தாங்க. அவர் அப்படி சொல்லல. சொன்னார், எந்த முகாந்திரனால்தான் தள்ளி விடுறது நியாயமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒருவராய் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். சரி, ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்றார். உடனே அவர் கேட்டாங்க, அப்படியானால் மோசே என்ன செஞ்சிருக்காரு? தழுதல் சீட்டை கொடுக்கலான்னாரு. உங்க இருதயத்தின் கடினத்தினால் அப்படி சொன்னார். ஆனா ஆதியிலிருந்து அப்படி என்ன செய்யல, இருக்கவில்லை என்றார். மனைவியோட கடமை புருஷனுக்கு செய்ய வேண்டிய செய்யணும். அதே சமயத்தில் புருஷனோட கடமை பலவீன நேரங்களில் நிச்சயமாக கூட வந்து உதவுறது தப்பே கிடையாது. இன்னைக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒருவருக்கொருவர் இருக்க வேணும்னா, ஆங்கிலத்தை சொல்லுவாங்கள்ல, the two people who love each other, there should not be room for misunderstanding. Some misunderstanding have crept in. It should be better than to eradicate. ஒருவருக்கொருவர் லேசாக இருக்குன்னு சொன்னால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா, உனக்கு கஷ்டம் வரும்போது நான் செய்கிறேன், எனக்கு கஷ்டம் வரும்போது நீ செய், இப்படி ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தா எத்தனை சந்தோஷம். அதுதாங்க நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். புருஷனுடைய கடமையும் சரிவர செய்யணும், மனைவியோட கடமையும் சரிவர செய்யணும். எதுக்கு? 2 பேரும் எங்கே போய் சேரணும்? நித்திய ராஜ்யத்துக்கு. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை உங்களுடைய ஃபேமிலி ஜபத்திலையோ தனிப்பட்ட ஜபத்திலே வைங்க.
ஏன்னா ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் தடையில்லாமல் வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, எங்கள் ஆலயத்தை வந்து பாருங்கள், எப்போமாது 2 கண்ணு தெரியாமல் இவளை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 4000 வேன் வாடகை. இவங்களை சாப்பிட வச்சு திருப்பி கொண்டு எங்கே இறக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு விடுவோம். அப்போ தான் அவங்க கரெக்டாக வீடுகளுக்கு போய் சேர முடியும். அது மட்டும் இல்லை, உள்ளே தங்கி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லா நாளும் சாப்பாடு கொடுக்கணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களே ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு உடை கொடுக்க உதவலாம், ஏன் ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளையுடைய கல்விக்கு உதவலாம். அது மட்டுமல்ல ஐயா, பார்வையற்ற சேர்த்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான் அடக்க மாட்டேருக்கு. எப்போ ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சுருக்கணும். நீங்களும் தாராளமாய் கர்த்தர் ஏவினால் எப்படின்னு கேட்பீங்க. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே வருது, ஃபோன்பே வருது, அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்க இதெல்லாம் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு விவரம் சொல்கிறேன். அதற்கு வழி உண்டு. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கடமை, ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு சுவாமி. புருஷனுக்கு கடமை மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை, மனைவியின் கடமை புருஷனுக்கு செய்ய வேண்டிய கனத்தை, இருவருக்குள்ளும் ஒருவர் தங்கள் மேன்மையை எண்ணாமல் இருவரும் ஒரே மாம்சம் என்கிற உணர்வோடு ஒருவரை ஒருவர் அன்பினாலே, கலாத்தியர் 5:13 வாசிக்கிறபடி அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தை, ஒருவருக்கொருவர் அன்பினாலே ஊழியம் செய்யக்கூடிய உணர்வை கொடுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல நாட்களாய் வியாதிப்படுக்கையில் இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு தான் மருத்துவர்கிட்ட போறேன், என்ன சொல்லுவாங்களோ, செக்கப் பண்ண போறாங்க, பயத்தோடு இருக்கிற உங்களுக்கு சொல்லுவேன், பயப்படாதீங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் தேவன் பதிலளிப்பார் என்று சொன்னபடி ஏசாயா 35:4 நல்ல பதில் உங்களுக்கு வரட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.